என் ஆஃபீஸில் ஒரு பையனை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன். அவனுக்கும் என் மேலே லவ் இருக்கு. ஆனால் நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணம் ஆனது அவனுக்கு தெரியாது. அப்புறம் என்ன, சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணு. அவனா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு ஆக்சுவலாக பார்ட்டிக்கு போகாமே இருந்திருக்கலாம். அங்கே ஒருத்தன் என்னை ப்ரைவேட்டாக மீட் பண்ணி பேச முடியுமான்னு கேட்டான். அதுக்கு நீ என்ன பண்ண? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவன் என்னை தப்பா கூப்பிட்டான்டா, புரியுதா? உன்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணல, என்ன சொல்லு? ஏந்து ஏந்து இந்து, நான் சொல்ல வந்தது வேற. ஆனா அதை நீ தப்பா, எனக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஒரு முட்டா போய் தூங்கிட்டு இருக்க ஓயின்ட்ட பேசிட்டு இருக்கேன். நீ தூங்கு. என்ன திமுற பாரு. ஏய், எலி போட்டு நீ பாட்டு போயிட்டு இருக்க, என்னன்னு சொல்லிட்டு போயிருந்தோ. காலங்காத்தில் கடுப்புத்துற. ஏய் நில்லு. ஏய் இந்த மாதிரி. ஏய் உன்னை தானே கூப்பிடுறேன், காது கேட்கலையா உனக்கு? என்னன்னு சொல்லிட்டு போ. நில்லு. அடி. இவளுக்கு டெய்லி லஞ்சு கட்டி ஆயா வேலை பார்க்கணும். வருது பாரு கோணம். ஏன் என்ன மேடம் பேச மாட்டீங்களா? மௌன ராகமா? ஹலோ, ரொம்பதான் கத்த வர்ற. சரி என்ன தேடுறீங்கன்னு சொன்னா நானும் தேடுவேன்ல. ஒருவேளை இதுவா இருக்குமோ? நீங்க தேடுறது இதுவான்னு பாருங்க. பாரா சொத்து முட்டை. இந்து வா, நம்ம வண்டி.
அப்படி என்னதான்டா தப்பு பண்ண? அவன் என்னை தப்பா கூப்பிட்டான்டா, புரியுதா? உடனே கேட்டுருவீங்களே, நீ என்ன பண்ண, நீ ஏன் அங்க போனன்னு? ஹே இந்து, ஏன் டல்லா இருக்க? ஸ்மைல் பண்ணு. சி, நீ ஸ்மைல் பண்ண உடனே மொத்த ஆஃபீஸே பிரைட் ஆயிடுச்சு. எப்பவுமே ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக ஒர்க் பண்ணணும், அப்போதான் எவ்ரிதிங் லுக் ஸோ குட். உன்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணல, என்ன சொல்லணும்? என்னடா ஒரு மாதிரி டல்லாக இருக்கா? என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. அப்புறம் ஏன் டல்லாக இருக்கா? என்னாச்சுன்னு சொல்லு. நேற்று நைட்டு அவளை ஹர்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யார? அதான்டா என் பொண்ணு. இந்து. உன் பொண்டாட்டி தானே? இல்லை, இந்து. அவ்வளோதான். ரொம்ப தாண்டா பண்ணுற. ஹே இந்து, இந்த பையன் பார்க்க எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கான். உன்னோட பாய் ஃப்ரெண்டா? இல்லை, என் வீட்டில் என் மேரேஜ் ப்ரொஃபைல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க அமிச்சது. ப்ரொஃபைல் கேண்டிடேட்டை வர சொல்லு, இன்டர்வியூ எடுப்போம். இது என்ன மேரேஜா இல்லை ஜாப் இன்டர்வியூவா? இதனால தான் எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் மேலே நம்பிக்கையே இல்லை. ஏன்? லைஃப் லாங் வாழ போகிறது 2 பேர். ஆனால் யார் யாரோ டெசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்றா வாழ போகிற 2 பேர்கிட்ட ஒரு வார்த்தை ஓகேவான்னு கூட யாரும் கேட்குறது இல்லை. சப்போஸ் லவ் மேரேஜ்னா அந்த 2 பேரோட டெசிஷன்ஸ் தான் முக்கியமாக இருக்கும். அப்படி தானே எல்லாமே. அப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா லவ் இருக்காதுன்னு சொல்றியா? மேரேஜ்க்கு அப்புறம் லவ் வந்துச்சுன்னா? இங்கே பாருந்தோ, என் அக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டா. நல்ல பார்ட்னர், பேபின்னு ஒரு க்யூட்டான லைஃப். ஷீ இஸ் வெரி ஹாப்பி நவ். இந்து, லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ நம்ம கூட இருக்கிற பார்ட்னர் பொறுத்து தான் இருக்கு. அது அழகா இருக்கிறதும் இல்லாம போறதும். நீ என்னன்னா லவ் மேரேஜ் தான் பெஸ்ட், அரேஞ்ச் மேரேஜ் தான் வேஸ்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, அப்படி உன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் என்ன? என் மேலே பைத்தியமாக இருக்கணும், என்னை ரசிக்கணும், என்னை அழ வச்சு பார்க்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னை நல்லா புரிஞ்சுக்கணும், ரெஸ்பெக்ட் தரணும், ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கணும், என்னோட ஃபீலிங்ஸ் அண்ட் டெசிஷன்ஸை வேல்யூ பண்ணணும். நான் அவங்க கூட இருக்கிறப்போ நானாக ஃபீல் பண்ணணும். அண்ட் எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ கோவமாக பேசினாலும் ஈகோ இல்லாமல் சாரி சொல்லி பேசி சால்வ் பண்ணி ஒன்றா இருக்கணும். அண்ட் என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சப்போர்ட்டிவாக இருக்கணும். மொத்தத்தில் நான் அவங்க கூட சேஃபாக ஃபீல் பண்ணணும். அண்ட் ஹோம்ன்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்படி ஒரு ட்ரூ லவ்வை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ட்ரூ லவ்வை தேடுறது, நீ சொல்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஓகே தான். ஆனால் ரியாலிட்டியில் நம்மளும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் என்ன? ஆமாம், நான் அப்படி தான் இருக்க போகிறேன். பார்ப்போம். மிஸ்டர் சதீஷ், என்னாலெல்லாம் ப்ளேம் எடுத்துக்க முடியாது. ஹீ, தூ வருது பாரு உன் ட்ரூ. வாட்? ஹே லிசன், ஐ கான்ட் ஹெல்ப் யூ. நஷ், எனக்கு தெரியாதா? நீங்கள் தானே கவனமாக ஒர்க் பண்ணியிருக்கணும். இது உங்களோட மிஸ்டேக். நீங்கள் தான் அதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிள். ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். பை. என்னாச்சு? நத்திங். டைம் ஆச்சு, சாப்பிட போகலாம். ம்
இப்போ இந்த லஞ்ச் ஒன்று தான் குறைச்சல். ஒரு சாரி கேட்டிருப்பானா? கிடையாது. ஈகோ பிடிச்சவா. ஈகோ பார்க்காம போய் சாரி கேள்றா. எது சாரியா? போடா டேய் போடா, வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நேர்ல சாரி சொல்ல தயக்கப்பட்டுட்டு இதுல ஏதாச்சும் எழுதி வச்சிருப்பானோ? நேரில் சொல்ல கஷ்டமா இருந்தா சாரின்னு மெசேஜ் ஆச்சும் பண்றா. சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கா. காணும் அஞ்சலி ப்ளீஸ். ஆஹா, என்ன சமையல்? இந்து, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, உப்பு போட்டுக்கோ. ஐயோ, ஏய் என்னாச்சு? உப்பு தான் கம்மியா இருக்கு, மற்றபடி டேஸ்ட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. டோன்ட் வரி. அது இல்ல. தென் ஒன்றும் இல்லை. ஓகே. இந்தா எடுத்துக்கோ. என்ன யோசிக்கிற? எடுத்துக்கோ. இல்ல வேணாம். ஏன்? நல்லா இருக்கும், எடுத்துக்கோ. எனக்கு பிடிக்காது, அதான். எனக்காக ஒன்று ட்ரை பண்ணலாம்ல. இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே. நம்ம கடையோட ஸ்ட்ராபெரிஸ் தான். பிஸ்னஸ் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. மேபி ஃப்யூச்சரில் நீங்கள் தான் பிஸ்னஸை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்து, நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? அது உன் வீடு தேடி வரப்போது, மறக்காமல் வாங்கிக்கும். அண்ட் இட்ஸ் மை கிஃப்ட் ஃபார் யூ. என்ன ஸ்பெஷல்? ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருந்தால் தான் கொடுக்கணுமா என்ன? மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், யோசிக்கக்கூடாது. டேய், உன் சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுடா. இருந்தாலும் இப்போ ஏன்டா சினிமாவில் வர ஃப்ரெண்டு கேரக்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஏன்டா டல்லாக இருக்கேன்னு கேட்டேன். நான் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். நான் உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா கேட்டேண்ணா? இல்லை எனக்கு மைண்ட் ஃபக்காக இருக்கு, என்னை ஹீல் பண்ணுறான்னு சொன்னேண்ணா? இல்லைல்ல. அப்புறம் ஏன்டா எனக்கு அட்வைஸ் பண்ணுற? நீ உன் வேலையை மட்டும் பாரு. ஃப்ரெண்டுன்ற முறையில் தானடா பண்ணுறேன்னு நீ நினைக்கலாம். பட் உன் ஃபிலாசபி எனக்கு தேவையில்லை மச்சி. நான் பாஸ்டில் நிறையா பார்த்துட்டேன். இது என் லைஃப், நான் பார்த்துக்கிறேன். எதுவும் தப்பாக எடுத்துக்காதரா. எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இங்கே பார், அவள் ஹர்ட் ஆனா ஆகுறா, எனக்கு எந்த கில்ட்டும் இல்லை. அட, இந்த கோணமுக்கு இவ்வளோ பேர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாளா? இந்து, நாளைக்கு நம்ம லஞ்சுக்கு போகலாமா? டீம் லஞ்சா? கைண்ட் ஆஃப், பட் டீம் ஆஃப் 2. நீ நான் மட்டும். ஓகே? ஓகே. இன்னைக்கு டே போனதே தெரில. சூப்பராக போச்சு. பாய் சொல்ல கஷ்டமாக தான் இருக்கு. பட் எனிவேஸ், பாய். அடுத்து நாளைக்கு நம்ம ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாமா? நான் ப்ளூ போட்டுட்டு வரேன். நீ இந்து 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 இல்லை, நாளைக்கு நம்ம ஒரே கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலான்னு சொன்னேன். ஷியோர். ஷோர். யார் அவரு? பைக் டாக்ஸி இப்போதான் புக் பண்ணேன். ஏன் பைக் டாக்ஸிலாம்? ஐ கேன் ட்ராப் யூ. இல்லை, யாராச்சும் பார்த்தாங்கன்னா அன்வான்டாக கொஷின்ஸ் வரும், அதான். ஓகே. ஹே ப்ரோ,
இவங்கள கொஞ்சம் சேஃபாக ட்ராப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே இந்து, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணு. பாய். பாய். மேடம் ஓடிபி. நீ எதுக்கு இங்க வந்த? நீங்கள் தானே புக் பண்ணீங்க, அவர் கூட உங்களை சேஃபாக இறக்கிவிட சொன்னார். எதுக்கு வந்தேன்னு கேட்டேன். பேசணும். குட் வைப்ஸ் ஒன்லி. நல்லா இருக்கு இடம். பேசணும்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இங்கே தான் சைலண்ட்டாக இருப்ப, கத்தாம உடனே எந்திரிச்சு போகாம. சரி சரி முறைக்காத. என்ன சாப்பிட்ற? எனக்கு எதுவும் வேணாம். சரி நான் சொல்லிக்கிறேன். ப்ரோ எனக்கு ஒரு சாக்கோ ட்ரஃபிள் கேக். அதான் வேணான்ட்டல, அப்புறம் என்ன? தேங்க்ஸ் ப்ரோ. என்ன சொல்லணுமோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. சாரி. எதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறல்ல, என் வாயிலிருந்தே ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதானே? சொல்கிறேன். இந்து, நேற்று நைட்டு உனக்கு நடந்ததெல்லாம் நீ ஷேர் பண்ண. நீ என்ன பண்ண நான் கேட்டேன். உனக்கு அது ஹர்ட் ஆயிடுச்சு. உடனே கண்ணை கசிக்கிட்டு போயிட்டேன். பட் நீ நினைக்கிற மாதிரி நான் மீன் பண்ணல. அந்த ஒன்று சொல்லிட்டு நானே கத்துறேன் பத்தியா? அந்த பையனை நீ என்ன பண்ண? அடிச்சியா, திட்னியா, நீ என்ன ஆக்ஷன் எடுத்ததான் கேட்க வந்த. ஆனா அதை நீ என்ன நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு தானே கேட்க வர. புரியுது புரியுது. சில நேரத்தில் நம்ம பேசுகிற விஷயம் சில பேரை காயப்படுத்தும். எப்போவும் நார்மலாக இருக்காது. அதே மாதிரி நேற்று நைட்டு நான் டக்குன்னு அப்படி கேட்டது அந்த டைமில் உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு கில்ட் ஆயிடுச்சு. அதான் சாரி கேட்கணும்னு தோணுச்சு. அதுவும் நேரில் பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு. வந்துட்டேன். இந்து, என்னதான் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறோன்னாலும் 1 இயர் ஒரே வீட்டில் ஒன்றா தான் இருக்கணும். அப்படி இருந்துட்டு நீ காலையில் மாதிரி மூஞ்சி கொடுத்து பேசாமல் மௌன விரதமாக இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது இந்து. அதை தாண்டி எனக்கும் அப்படி இருக்க பிடிக்காது. ஸ்மூத்தாக இருக்கிறது தான் பெட்டர். அண்ட் என்னாலையும் ஒருத்தர் ஹர்ட் பண்ணிவிட்டு அவங்க முன்னாடி கில்ட் ஃப்ரீயாலாம் இருக்க முடியாது. அது நல்லா இருக்காது. ஸோ என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். உனக்கு என் சாரி ஏற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா ஏற்றுக்கோ, இல்லைன்னா தூக்கி போட்டு. மறுபடியும் சாரி சொல்லு. ஒரு மிஸ்டேக்குக்கு ஒரு சாரி தான், ஓயாமலாம் சொல்ல முடியாது. வந்து சாரி கேட்டதே பெருசு, அவன் அது கூட சொல்ல மாட்டான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாரியோ தேங்க்ஸோ மனசில் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நானே தடுத்தாலும் சொல்லிடுவேன். சரி, அவரு தான் உங்க அவரா? ஆமா. எப்பா, ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பார்த்தாலே தெரியுது. எப்படி எங்க பேர் நல்லா இருக்கா? இருட்டில் எதுவும் தெரில. ஆமா, ஒரு பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ். ஆகாஷ் இந்து. இந்து ஆகாஷ். எப்படி மேட் ஃபார் ஈச் அதர்ல? ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஒரு பேர் என்ன? ஆகாஷ். ஆகாஷ் இந்து. இந்து ஆகாஷ். எப்படி மேட் ஃபார் ஈச் அதர்ல? என்னடா பண்ணிட்டு இருக்க? உன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லையே. அவ ஹர்ட்டான நீ என்ன கில்ட் ஆகுற? தப்பு பண்றடா, தப்பு பண்ற. ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணி தான் செருப்படி வாங்கியிருக்கோம். மறுபடியும் அந்த தப்பு பண்ணாத. என்ன
புரியுதா? ஆமா, எதுக்கு தடுமாறுற? அவன் இந்த கையை பிடிச்சா நீ ஏன்டா தடுமாறுற? கூடாதுல்ல? இங்க பார், அவ டிவோர்ஸ் வாங்கிட்டு லவ் பண்றாளோ கல்யாணம் பண்றாளோ அது அவ இஷ்டம். அவ இன்னமும் பண்ணிட்டு போறான். உனக்கு என்னடா? நீ அதை பத்திலாம் யோசிக்காத. உன்னோட கோல் ஃபாரின் போ. அதை பத்தி மட்டும் யோசி. தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகாத. டே கார்த்தி, தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகாதடா. ஸ்டே ஃபோக்கஸ்ட். லவ் வேணாண்டா.